வெல்கம் டு மினி டாக்கீஸ். உள்ளொழுக்கு இது வந்து மலையாள திரைப்படம், தேசிய விருது பெற்ற திரைப்படம். அதில் வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான் இது. இதை வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு நியூஸ் நம்ம சில பேர் படிச்சிருக்கலாம். அது வந்து ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு அப்படி தன்னுடைய பையனுக்கு வந்துட்டு நோய் இருக்கிறத வந்துட்டு மறைச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்களே வந்து இறந்துருப்பான். அதுக்கப்புறம் தெரியும் அவங்களுக்கு அவன் வந்துட்டு அவனுடைய அதாவது தீராத ஒரு நோயை மறைச்சி தான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா அப்படி பண்ணதுனால வந்துட்டு ஒரு இளம் பெண்ணுடைய வாழ்க்கை எவ்வளோ வந்து நாசமாகுதுங்கிற வந்துட்டு ஜட்ஜு சுட்டி காட்டி, இந்த மாதிரி இனிமேல்லாம் வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணும்போது வந்து பெண் அது மணமகன் வீட்டில் வந்துட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் தீர்ப்பு வந்து ஜட்ஜு வந்து சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி கூட இந்த கதையை உருவாகியிருக்கலாம். இல்லைன்னா கதையுடைய அடித்தளம் இதான் உங்களுக்கு. அது மொத்தமே 4 கதாபாத்திரங்கள். ஒன்று வந்து பார்வதியுடைய கேரக்டரு, அப்புறம் வந்துட்டு ஊர்வசி கேரக்டரு, ஊர்வசியுடைய மகன் அதாவது நோயுற்ற மகளுடைய கேரக்டரு, பார்வதி எக்ஸில் அவருடைய கேரக்டர். இதுதான் வந்து மொத்தம் 4 முதன்மையான கதாபாத்திரங்கள். இப்போ வந்து பார்வதி வந்துட்டு ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறான். அவன் வந்து இந்து ரிலீஜனு. இப்போ பார்வதி வந்து கிறிஸ்டின்னு. அதனால் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து அவளோட காதலை ஏற்றுக்கிறாம இன்னொரு இவங்களே ஒரு அலையன்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் என்னடானா அவன் வந்து ஒரு பேஷண்ட்டு. ஆனால் இவன் கல்யாணம் பண்ண பிறகு வந்துட்டு போன பிறகு கூட அவனை வந்து நல்லபடியாக தான் பார்த்துக்கிறான் அந்த பார்வதி கேரக்டரு. இப்போ கூட மாமியாருக்குள்ளேயும் நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குலாம் உருவாகுது. இப்போ என்னென்னா, இப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி அவங்ககிட்ட கணவனுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் இவன் வந்துட்டு எக்ஸில் கூட தொடர்பு இருக்குது அவங்களுக்கு. அந்த தொடர்பு வந்துட்டு அவங்களுக்குள்ள உடல் உறவு போகிற அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவளுக்கு வந்து கன்சீவ் ஆகிடுறான். கன்சீவ் ஆன பிறகு வந்துட்டு அவனும் வந்துட்டு சில நாட்களில் வந்து கணவனும் வந்து இறந்து போயிடுறான். இறந்து போன பிறகு வந்து கன்சீவ் ஆன விஷயத்த வந்து மாமியாருக்கும் தெரிய வருது. பரவாயில்ல, நம்ம மகன் செத்தாலும் அவனுடைய வாரிசாவது எனக்கு மருமக வளருது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சந்தோஷம். இது வந்து உங்களுடைய மகனுடைய கருவு கிடையாது அப்படின்னு வந்து எப்படி சொல்லுறது, இவளுக்கு ஒரு தயக்கம் உருவாகும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த ஃபோன் கால் மூலயமா இவளுக்கு வர ஃபோன் கால் மூலயமா வந்துட்டு இவளுக்கு வந்து இவர் ஒரு பையன் கூட தொடர்பு இருக்குன்னு வந்துட்டு மாமியார் வந்து புரிஞ்சுக்கிறார். இப்போ அது விஷயமா கேட்கும்போது வந்துட்டு இனி மறைக்கிற ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுட்டு ஓப்பனாக எல்லாருக்கும் சொல்லிடுறாவ. நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் அவன் கூட தான் போகிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா இதுக்கிடையில் வந்துட்டு இப்போ அந்த டோட்டல் நாங்கள் கேரளா மூலம் மாநிலத்து மூலம் வந்துட்டு கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் வெள்ளம் தேங்கிக்குது. அதேமாதிரி சுடுகாட்லையும் வெள்ளம் தேங்கி கிடக்கு. அதனால் வந்துட்டு பையனுடைய பாடியை கூட வந்துட்டு அடக்கம் பண்ண முடியாமல் சூழலாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலே இருக்க உங்களுக்கு. இப்போ படிஞ்ச பிறகு தான் வந்துட்டு அந்த பாடியை வந்துட்டு அடக்கம் பண்ணணும். அப்போ அந்த மாமியார் வந்துட்டு சொல்கிறா, இது வந்துட்டு இனிமேல் உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ உன்னோட விருப்பம்போது எப்படி வேணால் பண்ணிக்கடி. ஆனால் வந்து என் பையனுடைய இறுதி சடங்கு முடிஞ்ச பிறகு வந்துட்டு நீ நினச்சபடி நடந்துக்காடி. ஏன்னா நாளைக்கு ரிலேஷன்லாம் வருவாங்க, அந்த இடத்துல வந்து நீ இருக்கணும் அப்படி வந்து மாமியார் சொல்லுவாள். அதுக்கு இவள் வந்து ஒத்துக்குருவாள். இப்போ வந்துட்டு அந்த லவருடைய உண்மையான அவனுடைய மனசு வந்து இவளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கடைசியில் வந்துட்டு இவள் என்ன முடிவு எடுக்கிறா, அவங்க கூடயே அந்த லவர் கூடயே போகிறாளா, இல்லாட்டி தனிமையில் விடப்பட்ட அந்த மாமியார் கூட இருக்காங்களா தான் வந்துட்டு படத்துடைய கிளைமேக்ஸு. மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். அதாவது மாமியாருடைய உணர்வுகள், இந்த மருமகளோட வாழ்வுடைய உணர்வு எல்லாமே வந்துட்டு மிக பிரமாதமாக வந்து படமே ஆக்கியிருப்பாங்க. அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம். இது யூடியூப் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.